இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மோட்டார் போட் ரைடிங் தாங்க. டூரிஸ்ட் இதை ரொம்ப லைக் பண்ணுறாங்கங்க. ஏன்னா கடலில் நம்மளே போட்டு ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு அழகான அனுபவமாக இருக்கும் பாருங்களேன். போட்டு ஓட்டும்போது வேறு போட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்புறம் என்னங்க, என்ஜாய் தாங்க. இந்த கடலில் முதலைகள் இல்லாத காரணத்தினால தைரியமாக இந்த கடலில் நம்ம குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரையோரம் விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்குங்க. இந்த கார்பன் பீச் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டும் நிறையா இருக்குங்க. மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவிலேருந்து நான் உங்கள் ரேவதிங்க. நம்ம அந்தமான் எபிசோடில் தான் இருக்கணும், உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கார்பன் பீச் முன்னாடி தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. பாராஷூட்டாக இருக்கட்டும், போட் ரைடிங் ட்ரைவிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமானில் நிறைய பீச் இருக்குங்க. ஆனால் வந்து இங்கே நிறைய இடத்துல வந்து குரக்கடையில் இருக்குன்னு போர்டு வச்சு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. அதனால் அந்த இடத்துல குளிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து குளிக்கக்கூடிய இடம் தாங்க. இந்த இடம் பார்த்தோம்னா அப்படியே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க. இன்னும் வீடியோக்குள்ளே அப்படியே இருங்க, நான் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. போட் பிளேயரில் உள்ள கார்பன் பீச்சில் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இதில் ஸ்பீட் போட் ரைடிங், பேராசில்லிங், அப்புறம் மோட்டார் போட் ரைடிங், இப்படி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குங்க. ஸ்பீட் போட் ரைடிங்கில் நீங்கள் போக ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 3500 பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்த 15 மினிட்ஸ் நீங்கள் தாங்க கடலில் போட்டை ஓட்ட போகிறீங்க. கைடும் நம்ம கூட இருப்பாங்க. சேஃப்டி தாங்க. பேர் வந்து பங்கருங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து தாங்க எதிரிகளை தாக்குவதற்கும் எதிரிகளை வந்து கண்காணிப்பதற்கும் ஜப்பானிய இராணுவம் பயன்படுத்தியது தாங்க இந்த இடம். இது போல் நிறைய இடங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றா வந்து அந்த ஹிஸ்டரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே இருங்க வாங்க. தென்றலாய் தாளாட்டும் கடற்கரை காற்றுடன் இன்னும் உன் அழகை ரசிப்பதற்கு கடற்கரை மணலில் என் கால்கள் பதித்து நடக்கிறேன். நீ சுவைக்க முடியாத நீரானாலும் நீ ஒரு அதிசயம் நிறைந்த ஆழ்கடல் அலைகளே. உமக்கு என்றும் விடுமுறை இல்லை. கடற்கரையை தொட்டு தொட்டு ஓய்வில்லாமல் விளையாடிச் செல்கிறாய். என்னவென்று சொல்ல உன் ஆழ்கடலின் பேரழகை. நம்ம இன்னொரு சொன்னது போலவே இன்னொரு பங்கர் முன்னாடி தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். என்னங்க அங்கங்கே பங்கர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அப்போ வந்து அந்தமானை வந்து டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரங்க இவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அதில் இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய இராணுவமும் இங்கே வந்திருக்குங்க. இங்கேருந்து தாங்க எதிரிகளை வந்து வாட்ச் பண்ணுறதாக இருக்கட்டும், அவங்கள கண்காணித்து இதுலேருந்து தாங்க பார்த்துருக்காங்க. இன்னும் இது போல் நிறைய பார்ப்போம். அப்படியே வீடியோக்குள்ளே இருங்க. தனனா
நம்ம பங்கர் முன்னாடி தாங்க நிற்கிறோம். இங்கே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பாட்டிலை உடச்சி போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு பேப்பர்களை அங்கங்கே போட்டுட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அதுக்கு எவ்வளோ தீங்கு விளைவிக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டில் ஒரு காலில் கிழிச்சா என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே அழகான ரசிக்கிற இடங்கள் தான் நிறையா இருக்குது. அந்த ரசனையை கெடுக்கிறதுக்கு ஏன் இப்படி வரீங்கன்னு தெரியல. தயவு செய்து இங்கே வர சுற்றுலா பயணிகள் அதில் வந்து கருத்தில் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தமான் எபிசோட்லேயே இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம அந்தமான்ல உள்ள கேரஸ் சர்மா என்ற இடத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தாங்க போக போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலிருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.